அறிவும் அரசியல் சிறு 6 பார்க்கலாம். ஒரு குடியரசுத் தலைவரோட மன்னிக்கும் அதிகாரம் பார்டனிங் பவர் ஆர்டிகல் 72. இதுக்கு கீழ 5 விதமான மன்னிக்கும் அதிகாரம் இருக்கு. யாரெல்லாம் மன்னிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராணுவ நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டவர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாவ வயலேட் பண்ணி அதால தண்டிக்கப்பட்டவர், 3வது வந்து மரண தண்டனை பெற்றவர். இவங்களெல்லாம் மன்னிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்டன் மன்னிக்கிறது. அதாவது அவங்களோட தண்டனைய கம்ப்ளீட்டா மன்னிச்சு விடுறது. 2வது கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஹார்டான தண்டனைய ரொம்ப ஈஸியா, லைட்டா கம்மி பண்ணி குடுக்குறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரண தண்டனையா இருந்தது அப்படின்னா, அது வந்து கடுங்காவல் தண்டனையா, கடுங்காவல் தண்டனையா இருந்ததுன்னா நார்மல் சிறை தண்டனையா. இந்த மாரி மாத்துறது தான் கம்யூட்டேஷன். அடுத்து என்ன அப்படின்னா ரெமிஷன். ரெமிஷன்னா இயர ரெட்யூஸ் பண்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் தாழ்த்துறது. 7 வருஷத்த 5 வருஷமா, 5 வருஷத்த 3 வருஷமா அந்த மாதிரி மாத்துறது. அடுத்து பார்த்தோம்னா ரெஸ்பைட் அப்படிங்கிறது வந்து ஓய்வளிக்கிறது. அத வந்து ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லேடி இருக்காங்க. ஒரு மேட்டர்னிட்டி அவங்களுக்கு பிரேக் தேவைப்படுது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து ரெஸ்பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரேக் வந்து அவங்களுக்கு குடுப்பாங்க. ஓகே. அடுத்து கடைசியா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்ரைவ். ரெப்ரைவ் வந்து நிறுத்தி வைக்கிறது. தற்காலிகமாக இப்ப அந்த தண்டனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச காலத்துக்கு அத வந்து நிறுத்தி வைப்பாங்க. இதுல பிரசிடென்ட்டோட பவர்ல இருக்கிறதுக்கும், கவர்னரோட பவருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கவர்னர் யாரெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.